அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் பாலஸ் டி பிரகாஷ் எம்எஸ் ஜெனரல் சர்ஜன். தொடர்ந்து கழுத்தில் இந்த காதுக்கு கீழ் ஒரு எச்சி சுரப்பி, பரோட்டிட் என்ற கிளாண்ட், அந்த எச்சி சுரப்பி, அதில் பினைன் டியூமர், புற்றுநோய் இல்லாத டியூமர் அது வருகிறது. அதற்கு அநேக கேன்சருக்கு காரணங்கள் தெரியவில்லை. அவ்வாறு இருந்தால் இடியோபத்திக் என்று பெயர். இந்த கேன்சர், அந்த நோய், அது அந்த பினைன் டியூமர் அது புற்றுநோயாக வர வாய்ப்பிருக்கிறது. அதற்கு எஃப்என்ஏசி கண்டுபிடித்து அதை இலகுவாக 7th cranial nerve அதன் மேல் அமர்ந்திருக்கும் அந்த நெர்வை பாதிக்காமல் நான் அநேகம் ஆபரேஷன் செய்திருக்கிறேன். இந்த மனிதனுக்கு ஒரு சாக்குப்பை தொங்குவது போல் தோளில் ஒரு கட்டி தொங்குகிறது. இது பேப்பிலோமா ஆஃப் தி நெக் என்று பெயர். இதை ஆபரேஷன் பண்ணுவதற்கு நான் 15 நிமிஷம் தான் எடுத்தேன். இவன் 3-4 தையல் தான். அண்டர் லோக்கல் அனஸ்தீசியா ஐ டிட் திஸ். ஆனால் இங்கு பார்த்திருக்கும் இந்த மனிதனுக்கு கழுத்தில் தைராய்டு கட்டி, ஃபாலிகுலர் கார்சினோமா தைராய்டு, அந்த ஃபாலிகுலர் கார்சினோமா தைராய்டு, இந்த கட்டி அவனுக்கு மூளையில் பரவி மூளையில் செகண்டரிஸ் வந்து விட்டது. இது மிக மிக டேஞ்சரான தைராய்டு கட்டி. ஸோ தைராய்டு கட்டி அது பினைன் டியூமர், பினைன் அடினோமா, காய்டர், பினைன் அடினோமா, papillary carcinoma with lymph nodes, then anaplastic carcinoma, very dangerous, locally advancing, and follicular carcinoma thyroid will spread throughout the body. PET scan may be necessary. The prognosis is poor in this patient. இவரெல்லாம் நான் பார்த்த நோயாளிகள். Thyroid cancer surgery is not limited to just making a cut and removing the gland. Instead, first, the doctor makes a small cut on the neck. Then the skin and muscles are opened layer by layer. After this, the surgeon identifies the thyroid gland, and a very important step, the voice nerve, also called the recurrent laryngeal nerve, is carefully located and protected. At the same time, the parathyroid glands are also preserved as they control calcium in the body. Then the part of the gland where the cancer is present is removed. If the cancer is in the entire thyroid, then the whole thyroid is removed.